எல்லாருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய கோச்சார கிரக அமைப்புகள் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பிராத்தம், மிகப்பெரிய பிராத்தம் என்னன்னா, தொழில் ஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார், லாபஸ்தானாதிபதியாக புதன் வருவார். யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. தொழில் ஸ்தானாதிபதி சூரியன். நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேனுங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, 100 பேருக்கு 200 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்தார் நிறைய பேர் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க சாதிச்சிருக்காங்க. ஒரு சிலர் சங்கடப்பட்டு இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதத்தில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் ஒரு சில மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க. உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்துக்கு போயிட்டு உங்கள் ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை 7வது பார்வையை பார்க்குது. மிகப்பெரிய ஒரு பிரார்த்தம். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் நம்ம ராசிக்கு 5வது பாவகத்தில் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11வது பாவகத்தை தொழில் ஸ்தானாதிபதி பார்க்கிறாரு. பிரமாதமான நேரங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தொழில் ஸ்தானாதிபதி 5வது பாவகத்திலிருந்து லாபஸ்தானத்தை இந்த மாதம் முழுவதும் பார்ப்பார். பங்குனி மாதம் 30. அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் ஏற்கனவே தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கிறாருன்னு சொன்னேன். உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 8வது பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்காரு. ஏன்னா தனகாரகன் சொல்லக்கூடிய குரு, தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு வக்கர நிவர்த்தி பெற்று நம்ம ராசிக்கு 8ல் வக்கரத்தில் இருந்தாருங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு போதுன்ற அளவுக்கு அனுபவத்தை கொடுத்துருக்குது. காசு பணத்தை கொடுத்ததோ இல்லையா, அந்த பிரபஞ்சம் அனுபவத்தை நிறைய கொடுத்துருக்கு. இந்த மாத தொடக்கத்திலேயே குரு வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். அப்போ குரு தனகாரகன், தனஸ்தானாதிபதி, தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. நம்ம ராசியாதிபதி செவ்வாவை பார்க்கிறாரு. நம்ம ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி புதன் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. ஏன்னா லாபஸ்தானாதிபதியும் அந்த புதனும் செவ்வாவும் நம்ம ராசிக்கு 4வது பாவகம் சொல்லக்கூடிய இடத்த சுபஸ்தானத்தில் இருக்காங்க. அப்போ குரு பார்வை நம்ம நிச்சயமாக மாற்றம் வரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கிறதே நமக்கு சிறப்பு. என்னடா இவர் கிரகத்தை பற்றியே சொல்கிறாரு, அந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்த பார்க்குது, அந்த இடத்த பார்க்குது. ஐயா, நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பலன் சொல்கிறோம்னா அந்த பலனுக்கு உயிர் இருக்கணும். அந்த சொல்கிற வார்த்தைகளை ஜீவனம் இருக்கணும். அந்த ஜீவன் அதுதான் உசுர். இந்த அடிப்படையில் தான் இந்த பலன் நான் சொல்கிறேன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். நான் பட்டம் பொதுவாக நான் ஒன்றும் சொல்லிடல. அது பாவம். அந்த பாவம் செய்ய நான் விரும்பலை. இதுதான் கிரகம். இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கிறதுனால இதுதான் பலன். நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கேட்டுக்கோங்க. யாராவது ஒருத்தர் நான் சொல்கிறது தப்புன்னு சொன்னால் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தம்பி சும்மா அடித்து விட்றாரு, நீங்கள் சொல்லுங்கள். நெசமாக என் சட்டையை பிடிச்சி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இது நேரம் இல்லை. நல்ல நேரம் இருக்குதுன்னா அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிடணும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒரு மனுஷனுக்கு சரியாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சாதிக்கிறதுக்கான நேரமாகி போயிடும். சாதிக்கிற நேரத்தில் விட்டுட்டு சம்பாதிக்கிற நேரத்தில் போய் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் உண்மையிலேயே நமக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான நேரம், படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்குண்டான நேரம், இல்லை சொந்தமாக ஒரு வேலை வாய்ப்பு செய்கிறனுங்க, சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு விடியில் பிறக்கக்கூடிய தருணமாக 19ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரபஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குது. 19ஆம் தேதி வரைக்குங்க. சாமி என்ன சார் காரணம்? 19ஆம் தேதி நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன சார் காரணம்னா, பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரை 6வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்
உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குறார். இது நல்ல நேரம் தானுங்க. லாபஸ்தானத்தை பார்க்கிறதும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறதும் உங்கள் ராசிக்கு திருமண ஸ்தானத்தை பார்க்கிறது இது எல்லாமே நல்ல யோகம். 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை தொழில் நிமித்தமாக நல்ல நேரம், பொருளாதார ரீதியாக நல்ல நேரம். மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத சங்கட செலப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னாலும் சரி, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்தது, வாங்காத பணத்துக்கு வாங்கன்ற பேர் வந்தது, யாரோ செஞ்ச தப்புக்கு நாம் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். 19ஆம் தேதி வரை, 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் மன வாழ்க்கை நல்லா இருக்கும். பிரிஞ்ச காதலர்கள் ஒன்று சேருவீங்க, கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் வந்துடும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பங்குனி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஆணும் பொண்ணுக்கு கிரக நிலைகள் சரியில்லை. கணவன் மனைவியாக இருந்தால் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு வரும். அந்த கருத்து வேறுபாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பிரிவினைகள் நிரந்தர பிரிவினையாகி போயிடும். காதலர்களுக்கும் இது பொருந்தும், கணவன் மனைவிக்கும் பொருந்தும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இது பொருந்தும். நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் பார்ட்னர் எந்த ராசியாக இருக்கட்டும், உங்களுடைய கிரக நிலைகள் பேசிடும். திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் 6வது பாவகத்துக்கு 11ஆம் தேதி 6வது பாவகத்துக்கு வந்துடுறார். நம்ம ராசிக்கு 6வது பாவகத்துக்கு, மேஷ ராசிக்கு வந்துடுறார், காலச்சக்கரத்தின் முதல் பாவகத்துக்கு. அப்போ கேதுவுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் வருவார். கேதுவுடைய சாரம்னா அசுவனி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேதுவுடைய சாரம். அது நமக்கு உண்மைக்கே கெடுதலை கொடுத்துரும். எந்த மாதிரியான கெடுதல்னா, கணவன் மனைவிக்குள்ளார நிரந்தர பிரிவினை, காதலர்களுக்கிடையிலேயே நிரந்தர பிரிவினை, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொந்தரவு கொடுத்துரும். தயவு செய்து கொஞ்சம் சூதானமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னரை இந்த நேரத்தில் இழந்துடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் என்னன்னா, வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர், வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு இது வேறு எதுக்குமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. வாங்கன்னு சொல்கிறதுக்கும் வாடான்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகள் காயப்படுத்திச்சு அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், தவறான முடிவுகளுக்கு அவங்க போகிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த பிரபஞ்சத்தை விட்டு போகிறவங்க, அதாவது உயிரை மாற்றிக்கணும், அதாவது இது பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க, தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரே ஒரு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, ஒரு செகண்டு தான், ஒரே ஒரு செகண்டு தான் அவங்களுடைய எண்ணம் புத்தி சிந்தனை சரியாக இருந்ததுன்னா அந்த முடிவுக்கு அவங்க போக மாட்டாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுடைய வார்த்தைகள் இந்த நேரத்தில் கொஞ்சம் மாறுதல் ஏற்படும். இதனால் உங்கள் லைஃப் பார்ட்னரை பாதிக்கும். அவங்க ஏதாவது ஒரு சிக்கல் இந்த நேரத்தில் செஞ்சுக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த கிரகம் 6வது பாவகத்தில் சுக்கிரன் கேதுவுடைய சாரம் வாங்கிறது. அந்த கேது நம்ம ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கிறது. 10வது பாவகத்துக்கு அதிபதி 10வது பாவகத்தில் இருக்கிற கேதுக்கு 8ல் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு நல்லது கிடையாது சாமி. காசு பணம் போனால் சம்பாரிச்சிக்கலாம், உறவு போனால் வராது, உசுறு போனால் வராது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒன்றும் ஆகாது, சத்தியமாக ஒன்றும் ஆகாது. விருச்சிக ராசிக்காரங்களுடைய உறவு, உண்மையான ஒரு உறவு இழந்துருவீங்க. அது நிரந்தரமாக இழக்கிறதும் தற்காலிகமாக இழக்கிறதும் நீங்கள் நடந்துக்கிறதுல தான் இருக்குது. தயவு செய்து முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது, முன் யோசனையாக இருக்கிறது நல்லது. என்ன அவங்க சொன்னாலும் சரி, உங்கள் கணவராக இருந்தாலும் சரிங்க, அல்லது உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காதலியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க 10 வார்த்தை பேசுகிறாங்கன்னா நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க. இல்லை அவங்க பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கிக்கோங்க. அது நீங்கள் செயல்படுத்தவே வேண்டாம், காதில் வாங்கிக்கோங்க. உங்களுடைய வார்த்தைகள் அவங்கள சங்கடப்படுத்தாத மாதிரி நடந்துக்கோங்க. 11ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சரியில்லை, பார்த்துக்கோங்க. முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனலில் இந்த ஒரு வார்த்தை ஒரு ராசிக்கு நான் சொல்லியிருக்கிறேன்னா இதுதான் முதல் இந்த மாதிரியான ஒரு கருத்து. ரொம்ப ஆராய்ஞ்சு இந்த பலன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
ஏன்னா ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை விட ஒரு சங்கடம் வேறு எதுவுமே இருக்காது. அந்த குற்ற உணர்வே நம்மளை கொன்னுடும். அதுக்காக சொல்கிறேன், பார்த்து சூதானமாக இருங்க. அதே மாதிரி தொழில் நிமித்தமாக நல்லா இருக்கும். மற்றபடி இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் ஓகே தான், சரிங்களா? அதை பற்றியான ஒரு சங்கடங்கள் ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு விஷயம் மைனஸாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த லாபஸ்தானாதிபதி புதன் இருக்கார் இல்லைங்களா, அந்த புதன் 27ஆம் தேதி பயிற்சி அடைவார். புதன் லாபஸ்தானாதிபதி 5வது பாவகத்துக்கு, அதாவது குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு 27ஆம் தேதி வரார். ஏற்கனவே குரு புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு புதனுடைய வீட்டில். அப்போ புதனும் குருவும் கிரக பரிவர்த்தனை எப்போ இது நடக்குது? பங்குனி மாதம் 27ஆம் தேதி நடக்குது. அந்த 3 நாள் ஆட்சியில் இருக்கிறத விட, உச்சத்தில் இருக்கிறத விட மிகப்பெரிய ஒரு 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 பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பரிவர்த்தனை யோகம். யோகத்திலேயே சிறந்த யோகம் பரிவர்த்தனை யோகம். குருவுடைய வீட்டில் புதனும், புதனுடைய வீட்டில் குரு, நினைச்சது சாதிக்கலாம். இது என்னைக்கு நடக்குதுன்னா பங்குனி மாதம் 27, 28, 29, 30 4 நாள் வரும். 3 நாள் தான் மெயின். அப்போ இந்த 3 நாள் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெளியூர் போகிற மாதிரியான சூழல், வெளிநாடு போகிறதுக்கான சூழல், நினச்சது நடக்கிறதுக்கான ஒரு சூழல். இந்த நேரத்துக்காக தான் இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேனா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது சம்பாதிக்கிறதுக்கான நேரமாக இருக்காது, சத்தியமாக சாதிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். பங்குனி மாதம் 27, 28, 29, 30 பார்த்துக்கோ, புதன் பயிற்சியான நேரம். மற்றபடி விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் யோகம்தான். சங்கடம் நினச்சிங்கன்னா அந்த ஒரு சங்கடம் தான் மோசமான சங்கடமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உணர்த்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.